growth வந்து பாத்தீங்கன்னா certain ஸ்டேஜ்ல வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்ப growth வந்து நம்ம மெஷர்மெண்ட், அதாவது அளவு பொருளை வந்து நம்ம எடுக்கிறதுனால எப்பயுமே growth பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி வந்து இன்டைரக்டா கேட்கறது growthனால குவான்டிடேட்டிவ். growthனால என்னது? குவான்டிடேட்டிவ். ஹைலைட் பண்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். growthனால என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ். growth வந்து பாதியிலே விக்குது. அப்புறம் ஹியூமன் லைஃப் வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதாங்க நம்ம டெவலப்மெண்ட் வந்து இருக்கு. டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா growth மாதிரி வந்து ஸ்டாப் ஆகாது. ஒரு குழந்தை அவங்க அம்மாவோட கருவறையில ஃபர்ஸ்ட் உருவாகுற அந்த ஹாப்பி மூமெண்ட்ல இருந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ், அந்த குழந்தையோட இறுதி காலம் கட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதாவது ப்ரீ நேட்டல்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அந்த குழந்தை பிறந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் born ஆகி, அதுக்கப்புறம் இன்ஃபான்சி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் லேட்டர் சைல்ட்ஹுட், அதுக்கப்புறமேட்டு அடலசன்ஸ், அதுக்கப்புறம் ஏர்லி அடல்ட்ஹுட், மிட் அடல்ட்ஹுட், லேட்டர் அடல்ட்ஹுட், அட் லாஸ்ட் டேட். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட டெவலப்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு சர்க்கிள் வரையிறேன் பாருங்க. நான் சர்க்கிள் வரையிறேன் பாருங்க. இந்த சர்க்கிளை வந்து நான் 4 வந்து டிவைட் பண்றேன். இந்த ஃபுல் சர்க்கிளுமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். இந்த ஃபுல் சர்க்கிளுமே டெவலப்மெண்ட் அசீவ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னவா இருக்குன்னா growth-ஆ இருக்கு. மீதி செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இது என்னவா இருக்கும்னா டெவலப்மெண்டா இருக்கும். நல்லா கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஒன் சொல்லிட்டு டினோட் பண்ணிருக்கேன்ல, அது வந்து என்னவா இருக்கும்னா growth-ஆ இருக்கும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். அதனாலதான் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லும் போது growth is one of the part of development அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. growth is one of the part of development. இப்ப டெவலப்மெண்ட் வந்து 4 பங்குன்னு, அதுல ஒரு பங்கு growth, மீதி 3 பங்குமே நம்மளுக்கு டெவலப்மெண்ட். அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் growthனா என்னது, குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். டெவலப்மெண்ட் அப்படின்னா குவாலிட்டி. டெவலப்மெண்ட்னா குவாலிட்டி, குவாலிட்டினா தரம். அப்ப ஆல்ரெடி வந்து growthல ஒரு பங்கு வந்து என்னது, சாரி, டெவலப்மெண்ட்ல ஒரு பங்கு வந்து என்னது, growth. டெவலப்மெண்ட்ல ஒரு பங்கு வந்து என்னன்னா growth. அப்ப குவான்டிடேட்டிவ் பிளஸ் அந்த 3 பங்கு என்னது, டெவலப்மெண்ட், குவாலிட்டேட்டிவ். growthனா only quantitative, developmentனா both quantitative plus qualitative. இதுதான் வந்து டெவலப்மெண்ட். இப்ப growthக்கு டெவலப்மெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, growth வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸை மட்டும்தான் மெஷர் பண்ணும். பாடி சேஞ்சஸ்ல உள்ள சைஸை மட்டும்தான் மெஷர் பண்ணும். ஆனா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன்ஸும், அதாவது இப்ப ஒரு ஆர்கன் ஹார்ட் வந்து இவ்வளோ இன்ச் 6 இன்ச் இருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். இந்த 6 இன்ச் பாத்தீங்கன்னா growth. இன்னொரு விஷயம், நம்ம growth வந்து பாத்தீங்கன்னா கண்ணால பார்த்து உணரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா growthன்னு சொல்லுவோம். ஆனா டெவலப்மெண்ட் அப்படி இல்லை. இப்ப நான் வந்து இப்ப அழுகிறேன், சோகமா இருக்கிறேன்னா அது என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் 100%. யார் என்ன ரொம்ப நேசிச்சாலும், யார் என்ன ரொம்ப யூஸ்னாலும் மேபி அவங்க வந்து 99% தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த 100% அதோட பெயினோ இல்ல ஹாப்பினஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியோ அந்த தருணங்களை நான் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டை நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஆனா growth நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும்.
அதே மாதிரி growth is external in nature. அதாவது நம்ம வெளியில பார்த்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அந்த டெவலப்மெண்ட் இஸ் போத் இன்டர்னல் as well as எக்ஸ்டர்னல். அது மட்டும் இல்லாம அந்த டயக்ராம்ல சொன்ன மாதிரி growth வந்து டெவலப்மெண்ட்ல ஒரு பார்ட். ஆனா டெவலப்மெண்ட்னு சொல்லும் போது அது வந்து ஹோலா வந்து ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி growth is quantitative அதையும் பார்த்துடணும். ஆனா டெவலப்மெண்ட் இஸ் போத் quantitative plus quality. இங்க அந்த பாயிண்ட் நான் ஆட் பண்றேன், பார்த்துக்கோங்க. டெவலப்மெண்ட் இஸ் போத் quality and quantitative. ஓகேவா? அதுக்கப்புறம் growth stops at certain age when the maturity attains. மெச்சூரிட்டி அடைஞ்சோடனே growth ஸ்டாப் ஆயிடும். ஆனா டெவலப்மெண்ட் அப்படி இல்லை. அம்மாவோட கருவறையில இருந்து குழந்தையோட கடைசி காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கொஷின்ஸை வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட்ல கொஷின் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால பிரின்சிபலை வந்து அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.